தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். வணக்கம் சார். மத்திய அமைச்சர் நேற்று தெளிவா சொல்லியிருந்தாரு, நாங்க ஹிந்திய திணிக்கல, ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லல, மூன்றாவதா ஒரு லாங்குவேஜை படிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. சரியா? ஆனாலும் அதை நம்புவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? நிறுவனத்திற்கு நெறியாளர் எக்கோ அடிக்கிறேன், சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். அதாவது என்னுடைய மதிப்புமிக்க டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் சொன்னாங்க, ஏறக்குறைய திமுகவினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரியே சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியே மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி இல்லை, நடுநிலையாளராகவும் இல்லாம திமுகவினுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி சார் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, மூணாவது மொழி 2 மொழியில தான் நான் PhD வாங்கிட்டேனப்பா, மூணாவது மொழி ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சார் கேட்டாங்க. அருமையான கேள்வி. அதுல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இதுல மத்திய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் சமக்கர சிக்ஷா அபியான் என்கிற அந்த மத்திய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையும் எந்த மொழி மூன்றாவது மொழிங்கிறத சொல்லல. ஒரு மொழியை நீங்க கூடுதலா படிச்சுக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்கிறோம், சொல்றோம். மத்திய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசு சொல்லுது. சரி, நீங்க தான் படிக்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசில என்ன பண்ணுங்கன்னா, இருமொழி கொள்கை தான் மூன்றாவது மொழி இல்லைன்னு சொல்லி ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்துடணும். ஏன்னு கேட்டா, மாநில கல்வி அமைச்சர், அது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய பையன் ஓப்பனா பிரஸ் மீட்ல எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லல, பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான் மூன்றாவது மொழியாக பிரெஞ்சு படிக்கன்னு சொல்றாரு. அது எதுக்குங்கிறத டாக்டர் அடுத்த சுற்றுல விளக்கி சொல்லுவாங்க நம்புறேன். திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு வெளிப்படையா பொதுக்கூட்டத்துல, டெல்லிக்கு போகணும், நாடாளுமன்றத்திற்கு நீங்க போகணும்னு சொன்னா 2 மொழிகள் தெரியணும், ஒன்னு ஹிந்தி தெரியணும், இன்னொன்னு இங்கிலீஷ் தெரியணும். என்னுடைய மகன் இந்தியும் இங்கு ஆங்கிலமும் அருமையாக பேசுவான். DR பாலுடைய பையன் அருமையாக ஹிந்தி இங்கிலீஷ் பேசுவான். நேருடைய பையன் அருமையா ஹிந்தி இங்கிலீஷ் பேசுவான். சொன்னாரு ஹிந்தி இங்கிலீஷ் 2ஐயும் சொன்னாரு. மன்னிக்கணும், நாங்க நீங்களே தரவுகளை எடுத்து உடனே பாத்துக்கிடுங்க. நீங்க உடனே தட்டி பாக்குறவங்க தானே. நீங்க சார் சொன்னா ஆஹா ஓஹோம்பீங்க, நாங்க சொன்ன ஏதாவது சொல்லுவீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சார் எந்த எம்பியுமே தமிழ்நாட்டோட எம்பிஸ் யாருமே ஹிந்தியில பேசல சார். இல்ல பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பேசினா முகமூடி தெரிஞ்சு போயிரும்ல. நீங்க அவங்க தேவைப்படுற இடத்துல ஹிந்தி பேசிக்கிடுவாங்க. அப்படியே பேசினா அது ஒரு 542 பேரு அவ்வளவுதானே மொத்தமே பார்லிமெண்ட்ல? இல்லன்னு 543 பேரு. 543 பேரு. சரி, ஆமா. அதுல திருச்சி சிவா சமீபத்துல கூட ஒரு திருச்சியில அது நாடாளுமன்றத்திலேயே கூட ஹிந்தியில அருமையா ஒரு பாட்டு எல்லாம் படிச்சாரு. திருச்சி சிவா, திமுகவோட முன்னணி தலைவர். அவரு முகமது ரஃபீனுடைய ரசிகர் சார். அந்த பாட்டை பாடினாரு. உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து கேளுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஹிந்தினே சொல்லல, அவங்க ஹிந்திய படிச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய மரியாதைக்குரிய திமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் நடத்துகிற ஸ்கூல் எப்படி தெரியுமா, மாநில ஸ்டேட் சிலபஸ் கிடையாது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சிலபஸ் தான். அதுல என்ன கேட்டீங்கன்னா, மூணாவது மொழி என்னன்னு கேட்டா கன்னடமோ மலையாளமோ கிடையாது, மூன்றாவது மொழி ஹிந்தி. தயவு செய்து கொஞ்சம் டாக்டர் எது வேணா எடுக்கலாம், சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் இல்ல சார். மன்னிக்கணும், நீங்க அவங்க எடுத்திருக்கிற சொல்றேன். அதாவது திமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல 3rd லாங்குவேஜ் எதுன்னு நீங்க சொல்லுங்க. நான் அறுதிட்டு பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்க மூலமா டாக்டர் பூபதி ஜான் அவர்களுக்கு வேண்டுகோள் என்னன்னு கேட்டா, நீங்க தயவு செய்து இதெல்லாம் அடுத்த சுற்றுல கொஞ்சம் எனக்கு விளக்கி சொன்னா, எனக்கு கிராமத்துக்காரன் எனக்கு புரியாது, புரிய வச்சா நல்லா இருக்கும். அதனால ஒண்ணு. 2வது, நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னு கேட்டா, உங்களுக்கு தான் ஸ்டேட்ல பட்ஜெட் இப்போ அடுத்த மாசம் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. ஸ்டேட்ல ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 42,000 கோடி ரூபாயும், ஹையர் எஜுகேஷனுக்கு 8,000 கோடி, ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. சரி,
நீங்க தான் மூணாவது மொழியை நீங்க ஏத்துக்கிடல. உங்களுக்கு எதுக்கு பணம்? நீங்க மூணாவது மொழி ஏத்துக்கிடல. அப்ப எதுக்கு சார் பணம் கேட்கீங்க? 8,971 கோடி ரூபாய் கடந்த 4 வருடத்துல மத்திய அரசாங்கத்திடமிருந்து கல்விக்காக நிதி பெறப்பட்டிருக்கிறதா இல்லையா? 2,152 கோடி ரூபாய் வழங்கப்படணும், வழங்கப்படல. அது நிறுத்தி வச்சிருக்காங்க, நான் மறுக்கல. அதே நேரத்துல நீங்க தான் மூணாவது மொழி கொள்கைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள போறல. மும்மொழி கொள்கைன்னு கூட பேச வேண்டாம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிதி கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஒண்ணு, முதலமைச்சர் தெருச்சண்டை போடுவதை போல ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் நான் வரி செலுத்த மாட்டேன், மத்திய அரசாங்கத்திற்கு வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும் என்று கேட்கிறார். நான் என்ன சொல்றேன்? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்கு ஏழடா கிஸ்தி, எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா, மாவிடித்து கொடுத்தாயா, கஞ்சிக்கலையை சுமந்தாயா, கைநாட்டு நட்டாயா, யாரை கேட்கிறாய் வரி அப்படிங்கிறத இவர் முதலமைச்சர் பேசலாமா அந்த தொனியில? இது நியாயமா? அதனால இது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. மாநில அரசாங்கம் ஏதோ தெருச்சண்டைக்கு இழுத்து ஒரு மொழியை காரணமாக வைத்து ஒரு கிராமத்து ஏழை விவசாய வீட்டு பிள்ளை கூடுதலா ஒரு மொழி தெரிஞ்சுட்டா என்ன? டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் மருத்துவராக இருக்கிறார். அவருடைய மகன் மருத்துவர், மகள் மருத்துவர், பேரன் மருத்துவர், பேத்தி மருத்துவர். அப்போ எங்க வீட்டுல மாடு மேய்க்கிற வீட்டு பிள்ளை, ஆடு மேய்க்கிற வீட்டு பிள்ளை, மாடு ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க மட்டும்தான் டாக்டர் ஆயிட முடியுமா? இது இல்ல. மூன்றாவது ஒரு மொழி என்ன கிடைக்கும் கேக்குறாரு சார், அதுக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? எல்லாம் சார் ஏதோ ஒரு மொழியை படிங்க சார், ஏதோ ஒரு மொழி படிங்க. ஆங்கிலமே இன்னொன்னு கேளுங்க, ஆங்கிலமே சரி சரியா இன்னும் மாநில பாடத்திட்டங்களில் ஆங்கிலம் இன்னும் முழுமையாக கிராமப்புறத்தில் அமல்படுத்தப்படவில்லை. நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி, நான் முதல்வன். அதுல இது என்ன சார் கணக்கு? உள்ள ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நடக்காது. ஒரே ஒரு செய்தியோட ஒரே செய்தி. நேற்று கெட் அவுட் மோடி என்று அவர்கள் முந்தா நாள் ஆரம்பிச்சாங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொன்ன உடனே பாத்தீங்கன்னா 13 லட்சம் பேர் அதை பின்தொடர்ந்து கெட் அவுட் ஸ்டாலின் என்று ஹேஷ்டாக் பண்ணிருக்காங்க. தயவு செய்து இந்த மாநில அரசு எச்சரிக்கையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான முதல் சுற்று கருத்து. அந்த 11 லட்சத்தை வாக்கா மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ட்விட்டர் ஹேஷ்டாகால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. பேசலாம். நான் வரேன் இருங்க. 13 லட்சம் 3 மடங்கு மாறும். சரி வரேன் சார், வரேன்.